சில குழப்பங்கள், சில அவமானங்கள், சில தோல்விகள், சிலருடைய பெரிய பழிச்சொற்கள் நமக்கு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அங்கிருந்து இன்னொரு உயர்வுக்கு கொண்டு போகிறதற்கு நமக்கு முன்னாடி ஆண்டவர் போய் என்ன பண்றாருன்னா, கர்த்தர் வழியை ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு இடத்துல இருந்து உங்களை கலட்டி விடுறாங்களா, நீங்க கவலையே படாதீங்க. நீங்க இன்னொரு தலைவனாய் மாறப்போகிறீர்கள், இன்னொரு தலைவியாய் மாறப்போகிறீர்கள். அதற்காக தான் அந்த இடத்திலிருந்து நம்ம கலட்டி விடப்படுறோம். அதனால தான் அந்த இடத்துல நமக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதனால எந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தீமை நடந்தாலும் உடனே நம்ம நினைக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவர் ஒரு குறைவை அனுமதிக்கிறார் என்றால் ஒரு பெரிய நிறைவை கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். இப்ப பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுபவிச்ச எல்லா ஆசீர்வாதத்திற்கு பின்னாக என்ன இருந்துச்சுன்னா, ஒரு விசாலம் இல்லை, ஒரு நெருக்கம்தான் நமக்கு ஒரு விசாலத்தை கொண்டு வந்திருக்குது. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு நெருக்கம் தானே உங்களுக்கு ஒரு விசாலத்தை கொண்டு வந்திருக்குது. ஒரு அழுகை தானே உங்களுக்கு ஆனந்த களிப்பை கொண்டு வந்திருக்குது. ஒரு சிறையிருப்பு தானே உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொண்டு வந்திருக்குது. நான் நம்புறேன், இதுவரைக்கும் ஒரு நெருக்கம் உங்களுக்கு ஒரு விசாலத்தை கொண்டு வருமானால், இப்பொழுது நீங்கள் கடந்து போகிற இந்த நெருக்கமும் ஒரு விசாலத்தை நிச்சயமாய் கொண்டு வரும். ஆமென். ஆண்டவர் எப்பவுமே அப்படிதான். ஒரு காரியத்தை விரிவாக்கணும்னு நினைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா முதல்ல ஒரு தூதனை அனுப்பி நிறைய சரி பண்றாரு. ஆனா அது நமக்கு நிறைய நேரத்துல என்னவா இருக்கும்னா, ரொம்ப கடினமா இருக்கும். ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல எந்த ப்ராஜெக்டை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாலும் முதல்ல பார்க்கறதுக்கு அலங்கோலமா இருக்கும், கொதறி போட்டது மாதிரி இருக்கும். அதற்கு பிறகுதான் நேர்த்தியா ஒன்றொன்றா அப்படியே கட்டி எழுப்பப்படும். அதனால ஆண்டவருடைய துணையோடு தான் இது நடக்குது. ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்பி இருக்கிறாரு. ஆண்டவர் உங்களை ஜெபம் பண்ண வைக்கிறாரு. ஆண்டவர் உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். இதற்கு பிறகு பாருங்க, ஒரு பெரிய மகிமையை பார்ப்பீங்க. அந்த மகிமை இதுவரையிலும் கண்டிராத ஒரு மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா. இல்லைன்னா நம்ம நிறைய நேரத்துல எப்படி இருந்துருவோம் தெரியுமா, அப்படியே இருந்துருவோம். சில நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில சாதகமா இருந்த நிறைய பேர் வெறுப்பா மாறிடுவாங்க. அன்பா இருந்த நிறைய பேர் பகைக்க ஆரம்பிப்பாங்க. எல்லாம் ஆப்போசிட்டா மாறும். உடனே நீங்க பிசாசு வேலை பார்க்கறான் அப்படின்னு எல்லாம் நினைக்க வேண்டாம். ஆண்டவர் அந்த இடத்திலே உங்களை உயர்த்துவதற்கு கர்த்தர் ஒரு பாதையை, கர்த்தர் ஒரு பாதையை, கர்த்தர் ஒரு வழியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு சோதனை முன்பாக வரும், ஒரு சுத்திகரிப்பு முன்பாக வரும், ஒரு ஜெபிக்க வைக்கிற ஒரு ஜெப ஆவி முன்பாக வரும். அதற்கு பின்பு அற்புதம் நம்மை தேடி வரும். ஆமென்.